பெற்றாயே. தாய்மொழியே ஆயினும் மொழியின் தொடக்கத்திற்காக முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுதி நின்று பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வை தொடங்குகின்றோம். குத்துவிளக்கை ஏற்ற சிறப்பு விருந்தினரை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 2024-25 கல்லூரி ஆண்டிற்கே வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வேலூரில் உள்ள காட்பாடியில் அரசு கல்வியியல் கல்லூரி அமைய பெற்றுள்ளது. நமது நாட்டின் கல்வி தந்தை என அழைக்கப்படும் முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு. காமராசர் அவர்களால் சமூகத்தில் நலிவடைந்த மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக காட்பாடி வேலூரில் ஆகஸ்ட் 1955ஆம் ஆண்டு ஆண்களுக்காக தொடங்கப்பட்டது. பின்பு 1991-92ஆம் ஆண்டு நமது கல்லூரி இருபாலினத்தவரும் பயிலும் கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. உயர் திரு ஏ. சிட்டிபாபு அவர்கள் இக்கல்லூரியின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றினார். தற்போது இக்கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு திரு முனைவர் மு. ஆறுமுகம் அவர்கள் 1/5/2025 முதல் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரியின் குறிக்கோள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்கல்லூரியானது நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையத்திற்கும் புகைவண்டி நிலையத்திற்கும் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளது. இக்கல்லூரி வேலூர் நகரிலே கல்வியிற்கென சிறப்பு பெற்ற ஒரு சிறந்த அரசு கல்வியியல் கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி 70வது கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கல்லூரி ஆலோசனை குழு. எமது கல்லூரியில் 2 இணை பேராசிரியர்கள், 5 உதவி பேராசிரியர்கள், 6 கௌரவ உரிவர்கள் என 13 பேராசிரியர்களும், கண்காணிப்பாளர், உதவியாளர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர், 2 ஆய்வக உதவியாளர்கள், 3 வெளிமுகமை பணியாளர்கள் என 9 அலுவலக பணியாளர்களும் எமது கல்லூரியை செவ்வனே வழிநடத்தி செல்கின்றனர். இங்கு முதல்வர் பொறுப்பு இணை பேராசிரியர்கள், 5 உதவி பேராசிரியர்கள் கல்லூரி ஆலோசனை குழுவாக செயல்பட்டு வருகின்றன. தர உறுதிப்பாட்டு குழு. இக்கல்லூரியின் கல்வி தர உறுதிப்பாட்டு தலைவராக கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் மு. ஆறுமுகம் அவர்கள் செயல்படுகிறார். குழுவின் ஒருங்கிணைப்பாளராக முனைவர் திருமதி ச. தனலட்சுமி அவர்களும் இக்குழுவின் உறுப்பினராக மற்ற உதவி பேராசிரியர்களும் செயல்படுகின்றனர். துறை தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு, பொருளறிவியல் மற்றும் உயிரறிவியல் போன்ற 6 துறைகள் கல்லூரியில் உள்ளன. தமிழ் துறை மற்றும் ஆங்கில துறையின் தலைவராக முனைவர் மா. ராஜகுமார் அவர்களும், கணிதத்துறை தலைவராக திரு சு. லெனின் அவர்களும், பொருளறிவியல் துறை மற்றும் உயிரறிவியல் துறை தலைவராக முனைவர் திருமதி ச. தனலட்சுமி அவர்களும், வரலாற்று துறை தலைவராக முனைவர் மு. ஆறுமுகம் அவர்களும் பொறுப்பு வகிக்கின்றனர். இக்கழகத்தின் சார்பில் மாணவ மாணவர்களிடையே செயல்முறை விளக்கம், கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இக்கழக உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் செயல்பட்டு தங்கள் திறன்களை வெளிப்படுத்துகின்றனர். மாணவர் சேர்க்கை விவரம். ஒற்றை சாளர முறையில் மதிப்பீடு தர வரிசையில் 100 மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. முதலாம் ஆண்டு 98 மாணவர்களும், 2ஆம் ஆண்டு 96 மாணவர்களும் நமது கல்லூரியில் பயின்று வருகின்றனர். கல்வி மேம்பாட்டு திட்டம். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக தேர்வில் அதிக விழுக்காடு மதிப்பெண் பெற்று வெற்றி பெற முழு கவனம் செலுத்தப்படுகிறது.
அரசின் கல்வி வளர்ச்சி பணிகள். நமது கல்லூரியில் வருடாந்திர மராமத்து பணிக்காக பொதுப்பணித்துறை வாயிலாக கீழ்கண்டுள்ள பணிகள் நடைபெறுவதற்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டது. கட்டிடம் சார்ந்த பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 11.4 லட்சம். அதில் முன்பக்க மதில் சுவர் ரூபாய் 5.40 லட்சம், கூட்டரங்க மேற்கூரை கட்டிய வகையில் 4.50 லட்சம் மற்றும் வருடாந்திர பராமரிப்பு ரூபாய் 1.05 லட்சம், மின்சாரம் சார்ந்த பணிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் 13.40 லட்சம் செலவிடப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024-25 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டின் கீழ் பின்வரும் தலைப்புகளில் கல்லூரிக்கு நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டது. நூலக புத்தகங்களுக்காக ரூபாய் 10,000 பெறப்பட்ட நூல்கள் வாங்கப்பட்டுள்ளது. இயந்திரம் மற்றும் சாதனங்கள் தலைப்பில் பெறப்பட்ட ரூபாய் 35,000 சாதனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு துறைகளுக்கு தேவைப்படும் சாதனங்கள் பராமரிப்பு செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆண்டு பராமரிப்பு ரூபாய் 20,000 ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை செலவிடப்பட்டது. வைஃபை கனெக்ஷன். இக்கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் நலனுக்காக வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகம் முழுவதும் மாணவர்கள் நலனுக்காக சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் கழகம் 2024-25. இக்கழகத்தின் தலைவராக பொறுப்பு முதல்வர் முனைவர் திரு மு. ஆறுமுகம் அவர்களும், செயலாளராக முனைவர் வ. அலெக்சாண்டர், கல்வியியல் உதவி பேராசிரியர் அவர்களும், பொருளாளராக முனைவர் மு. ஆறுமுகம் அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். இக்கழகம் கல்லூரியின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பல ஆலோசனைகளை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாணவர் சங்கம். முன்னாள் மாணவர் சங்கம் நம் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் திருமதி கோ. ஹேமலதா அவர்களின் சீரிய முயற்சியின் காரணமாக தொடங்கப்பட்டது என்பது மகிழ்வூட்டும் செய்தியாகும். பொறுப்பு முதல்வர் முனைவர் மு. ஆறுமுகம் அவர்கள் தலைவராகவும், கல்வியியல் உதவி பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் செயலாளராகவும், பொருளியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் திருமதி ச. தனலட்சுமி அவர்கள் பொருளாளராக இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், இணை செயலாளர், துணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறம்பட செயலாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மாணவர் பேரவை மன்றம். மாணவர் பேரவை மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 8/1/2025 தேதியன்று மாணவர் பேரவை மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர், செயலாளர், இணை செயலாளர் தேர்வு செய்யப்பட்டனர். துறை சார்ந்த செயலாளர்கள், நூலக செயலாளர் மற்றும் உடற்கல்வி செயலாளர் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தலைவர் கிருத்திகா, செயலாளர் நீஜா, இணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், தமிழ்துறை செயலாளர் நந்தினி, ஆங்கிலத்துறை செயலாளர் கோதிகா, கணிதத்துறை செயலாளர் இம்ரான், பொறியியல் துறை செயலாளர் அப்சரா, உயிரியல் துறை செயலாளர் நிவேதா, வரலாற்றுத்துறை செயலாளர் சார்லஸ், நூலகத்துறை செயலாளர் ஜோதி, விளையாட்டுத்துறை செயலாளர் சாமுண்டீஸ்வரி. இளைஞர் செஞ்சிலுவை சங்கம். இச்சங்கத்தின் பொறுப்பாளராக முனைவர் மா. ராஜகுமார், கல்வியியல் உதவி பேராசிரியர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். போதைப் பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் இச்சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. தமிழ் வளர்ச்சித்துறை. தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 118 தமிழ் மன்றம் அமைத்து மாணவர்களின் தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் பொருட்டு ரூபாய் 5 லட்சம் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ரூபாய் 5 லட்சத்தை வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு அதில் வரும் வட்டி பணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டு ரொக்கமாக பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தலைவர் முனைவர் ச. தனலட்சுமி, இணை பேராசிரியர். ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மா. ராஜகுமார், கல்வியியல் உதவி பேராசிரியர். இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வராஜ், கல்வியியல் உதவி பேராசிரியர் ஆகியோர் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவ பரிசு தொகை முதல் இடத்திற்கு ரூபாய் 5,000, இரண்டாம் இடத்திற்கு ரூபாய் 3,000, மூன்றாம் இடத்திற்கு ரூபாய் 2,000 ரொக்கமாக வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். செஞ்சூர் சங்கம். இச்சங்கத்தின் பொறுப்பாளராக கல்வியியல் உதவி பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். நூலகம். திருமதி கி. அருணா அவர்கள் நூலராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். நூலகத்தில் தற்சமயம் 19,543 நூல்களும், பேக்வானிங்ஸ் 49, ரெஃபரன்ஸ் புக்கு 5,542, கலைக்களஞ்சியம் மேற்கோள் நூலகம், என்சைக்ளோபீடியா 108, ஜேர்னல்ஸ் 21 உள்ளன. இந்நூலகத்தின் இதழ்கள் படிப்பதற்கான படிப்பதை வசதி முறையாக செயல்பட்டு வருகிறது. கற்பித்தல் பயிற்சி. இந்த கல்வியாண்டில் கற்பித்தல் பயிற்சிக்கான B.Ed மாணாக்கர்கள் 90 பேர் தமிழ்நாடு அரசு நியமிக்கும் பள்ளிகளில் 80 வேலை நாட்களில் மாணவர்கள் சிறப்பான பயிற்சி பெற்று வந்தனர். பணி ஓய்வு. நம் கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் மூர்த்தி அவர்கள் 30/4/2005 அன்று ஓய்வு பெற்றார். பணி மாறுதல். நம் கல்லூரியில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்
பதவி உயர்வு பெற்ற நிதியாளராக விருத்தாச்சலம் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி செல்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உடற்கல்வி மன்றம் உடற்கல்வி இயக்குநராக திருமதி கே. அருணா அவர்கள் பணியாற்றி வருகிறார். ஆசிரியர் பயிற்சியாளரின் உடல்நலம் காக்கும் வகையில் பல்வேறு விளையாட்டுகளும் வகுப்பும் இம்மன்றத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது. இக்கல்வியாண்டு 27/6/2025 முதல் 30/6/2025 வரை மதிலக போட்டிகள் நடைபெற்றன மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பையில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் 6 மாணவர்கள் பதக்கங்கள் வென்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குடிமையியல் பயிற்சி முகாம் ஒருங்கிணைப்பாளராக முனைவர் மா. ராஜகுமார் செயல்பட்டு வருகிறார். 9/6/2025 முதல் 11/6/2025 வரை மாணவர்களுக்கு நமது கல்லூரியின் குடிமை பயிற்சி முகாம் நடைபெற்றது. முதல் நாள் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சஞ்சய் காந்தி துறை தலைவர், இயற்கை மற்றும் யோகா மருத்துவ பிரிவு, அரசு மருத்துவக் கல்லூரி, வேலூர். இரண்டாம் நாள் சிறப்பு விருந்தினராக நீதிபதி ராஜன், உளவியலாளர், ஆற்காடு மற்றும் சுமதி கபிலன், வழக்கறிஞர், ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றம், வேலூர். மூன்றாவது நாளாக ராம அருட்ஜோதி, மனவளக்கலை பேராசிரியர், உலக மனித சேவா சங்கம் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் இம்முகாம் சிறப்பாக அமைந்தது. இம்முகாமில் மாணவர்களுக்கு தேநீர் வழங்கப்பட்டது. போதைப் பொருள் தடுப்பு மன்றம் 12/8/2024 போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. 27/11/2024 போதைப் பொருள் தடுப்பு மன்றம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் இச்சங்கத்தில் நடைபெற்றது. 20/12/2024 குழந்தைகள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, சமூக நலத்திட்டங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பற்றி கருத்தரங்கம் நடைபெற்றது. 27/1/2025 போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் மற்றும் தடுப்பதற்கான வழிகள் என்ற தலைப்பில் மாணவர்கள் தலைப்பில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. 13/3/2025 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி இக்கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். 24/4/2025 அன்று கல்லூரி கலையரங்கத்தில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் போதைப் பொருள் தீமை குறித்து கூட்டம் நடைபெற்றது. சாலை விழிப்புணர்வு வட்டார போக்குவரத்தின் சார்பாக மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றிய கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்டம் நமது கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக முனைவர் அலெக்சாண்டர் கல்வியில் உதவி பேராசிரியர் செயல்பட்டு வருகிறார். நமது கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் 8/7/2024 முதல் 14/7/2024 வரை 7 நாட்கள் நடைபெற்ற முகாமில் முனைவர் பி. சி. நாகசுப்பிரமணியம், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி முதல்வர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் முகாமில் கலந்து கொண்டு அந்த முகாம் சிறப்புடன் நடைபெற்றது. உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் நம் கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குறைகள் மற்றும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்த பொருட்டு உதவி மையம் 12/11/2024 தொடங்கப்பட்டது. அதில் முனைவர் மு. ஆறுமுகம் இணைப்பேராசிரியர் வரலாற்றுத்துறை, முனைவர் ச. தனலட்சுமி இணைப்பேராசிரியர் பொருளியல் துறை, திருமதி கே. அருணா உடற்கல்வி இயக்குனர் கொண்டு இக்குழு திறம்பட செயல்பட்டு வருகிறது. உள் புகார் குழு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி தலைவர் முனைவர் திருமதி ச. தனலட்சுமி இணைப்பேராசிரியர், உறுப்பினர்கள் முனைவர் மு. ஆறுமுகம், திருமதி கே. அருணா, முனைவர் செல்வராஜ் கல்வியல் உதவி பேராசிரியர், வழக்கறிஞர் நாகராஜன் ஆகியோர்களை கொண்டு மாணவர்கள் பிரச்சனை சரிபார்க்கப்பட்டு வருகிறது. சி பாக்ஸ் கல்லூரி மாணவிகள், பெண் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பெண் பணியாளர்கள் பணியிடத்தில் பாலியல் சீண்டல்கள் தொடர்பான புகாரினை அளிக்க ஏதுவாக இக்கல்லூரியில் உள்ள புகார் குழு பெட்டி அமைக்கப்பட்டுள்ளது. 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள்: பட்டமளிப்பு விழா 2018-20, 19-21, 20-22 ஆகிய கல்வியாண்டில் படித்த மாணவர்களுக்கு 12/8/2024, 13/8/2024 மற்றும் 14/8/2024 ஆகிய 3 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. 3/1/2025 இரண்டாம் ஆண்டு மாணவர்களில் முதலாம் ஆண்டு மாணவர்களை விருந்தளித்து வரவேற்று சிறப்பித்தனர். சமத்துவ பொங்கலை முன்னிட்டு கோலப் போட்டி 8/1/2025 அன்று நடத்தப்பட்டன. தைத்து நாள் சமத்துவ பொங்கல் விழா 9/1/2025 சிறப்பாக நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினம் 25/1/2025 அன்று ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
26/1/2025 குடியரசு தினம் அன்று கொண்டாடப்பட்டது. உலக தாய்மொழி தினம் அன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு 28/2/2025 போட்டியில் கலந்து வெற்றி பெற்றவருக்கு ரூபாய் 10,000 முதலமைச்சர் சார்பாக பரிசு வழங்கப்பட்டது. 23/3/2025 அன்று புத்தக திருவிழாவில் மாணவர்கள் கலந்து கொண்டு பெண் சாதனையாளர்கள் பற்றி நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 5/6/2025 அன்று சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. பொறுப்பு முதல் ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் மரக்கன்று நடப்பட்டது. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின உறுதிமொழி பொறுப்பு முதல்வர் தலைமையில் 12/6/2008 அன்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. 13/6/2025 களப்பயணமாக தக்ஷின் சித்ரா அருங்காட்சியகம் மற்றும் மகாபலிபுரம் சிற்பக்கலை பார்வைக்கு சென்று வந்தனர். 20/6/2025 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. கல்லூரி ஆண்டு விழா 23/6/2025 இன்று கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு விழா 24/6/2025 அன்று கொண்டாடப்பட உள்ளது. எனது பெற்றோர்கள் ஆனந்தி சமூக பாண்டியன் அவர்கள் நினைவாக எம்எட் மாணவர்களுக்கு பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இன்றொன்று அரசு கல்வியியல் கல்லூரி அரசியல் கல்வியியல் கல்லூரி வேலூரில் அன்று முனைவர் ஆறுமுகம் முதல் தலைமையில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் கல்லூரி ஆண்டு விழா இனிதே சிறப்பாக நடைபெற எங்கள் கல்லூரி முதல்வர், பேராசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்கள் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புதுக்கோட்டை முனைவர் அன்புச்செழியன் PhD முதல்வர் அரசு கல்வியியல் கல்லூரி புதுக்கோட்டையிலிருந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறாரு. இத்துடன் இவ்வாண்டின் ஆண்டு அறிக்கையை இனிதே நிறைவேறின என்பதை கூறிக்கொண்டு நம்மளுடைய நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக முதல்வரை அறிமுகம் செய்ய உதவி பேராசிரியர் முனைவர் வா. அலெக்சாண்டர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்லூரி ஆண்டு ஐயா முனைவர் ராஜேந்திரன் ஐயா முதல்வர் அரசு பெரியார் கலைக்கல்லூரி அவர்களை வரவேற்று மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் வருவது வரவேற்கிறேன். நமது கல்லூரியின் முதல்வர் இன்று தலைமுறை ஆட்ட வருகிறார். வரலாற்று பேராசிரியர் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயாவும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். இளங்கலை ஐயாவும் நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். PhD ஐயாவும் நானும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். ஐயா BEd MAd ஐயாவும் நானும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்தவர். ஒரே ஊரில் ஒரே மாவட்டத்தில் சார்ந்தவர்கள். பல்வேறு ஒற்றுமைகள் உண்டு. ஐயா இன்றைக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக உள்ளவர். பல அரசு அலுவலர்கள், பல அரசு அதிகாரிகள், உயர்வு IAS அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு நல்ல நண்பராக இன்றைய நமது கல்லூரி முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை இந்த நேரத்தில் அறிமுகம் செய்து கொள்வது பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வெற்றிக்கு வழிகாட்டும் வார்த்தைகள் சில மனதின் மேல் சென்று விழுந்தால் மாற்றங்களை உருவாக்கும். அதற்கான தலைமை உரையை வழங்க முதல்வர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். அமைதி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தயவு செய்து பின்னாடி பேசுறவங்க ஏதோ ஒரு சிலருக்கு என்ன பேசுறாங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் உட்காந்துருக்காங்க. தயவு செய்து பேசணும்னு நினைக்கிறவங்க வெளில போயிடுங்க. இது இந்த அரங்கத்துல திருப்பி நீங்க என்ன ஒரு நாளைக்கு இதை உட்காந்து இந்த நாங்கெல்லாம் பேசுறத பார்க்கறது அவ்வளவு எளிதில்லை. ரொம்ப கஷ்டம். இந்த விழாவிற்கு வேலூர் அரசு கல்வியியல் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய முன்னாள் உத்தரங்கம் கல்லூரி அரசு கல்லூரி முன்னாள் வரலாற்றுத்துறை தலைவர்
பாசத்திற்குரிய சகோதரர் தற்போதைய கடலூர் அரசு தந்தை பெரியார் கலைக்கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, விழாவிற்கு ஆண்டறிக்கை வாசித்து வரவேற்புரை நல்கி நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற 3 தம்பிகளில் இளைய தம்பி செல்வராஜ் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்திய தம்பி ஒரு சிலர் சொல்ல மறந்துட்டான். நானும் அவனும் கொஞ்சம் உறவு காட்டினாங்க. நான் பிஎட் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து தம்பி பிஎட் படிச்சிருந்தாரு. நல்லா சிரிப்பான். அவன் கோபமாக பேசுறதே நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா உரிமையாக நான் உறவோட சொல்கிறேன். அப்பப்போ என் கூட சண்டை நிறையா வரும். இங்கே வந்த பிறகுதான், அங்கே வராது. அங்கே இருக்கும்போதெல்லாம் சண்டை வராது, இங்கே வந்த பிறகு சண்டை வரும். அடுத்தது என்னுடைய தம்பி ராஜகுமார். அப்பப்போ அவனுக்கு எனக்கு ஊழல் வரும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்பப்போ ஒரு நாள் 2 நாள். தம்பி ராஜகுமார் அவர்களே, அப்புறம் சகோதரி ஒரு 2007 ஜனவரி 26ஆம் தேதி காலை 11 மணிலிருந்து இன்னை வரைக்கும் எனக்கு சகோதரியாக இருக்கின்ற சகோதரி தனலட்சுமி. அப்பப்போ சண்டை வரும், சரியாயிடும். காலையில் சண்டை வரும், மத்தியானம் ரசியாகும். சகோதரி அவர்களே, அருணா அவர்களே, உடற்கல்வி இயக்குனர் அருணா அவர்களே, நண்பர் சுரேஷ், இன்னும் ஒரு 5 நாளில் இன்னைக்கே கூட சாயந்தரம் 5:45 மணிக்கு ப்ரொமோஷன் அங்கே முத்துரான் காலமா இருந்தாலும் 4 நாள் நம்பிக்கை இருக்கு. நானும் சுரேஷ் வந்து என்னன்னா 2011 ஒரு பேராசிரியர் எனக்கு 5 இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை உடனே கொடுக்கலாம் சார் அந்த அப்போதைய பொறுப்பு முதல்வர் எனக்காக ஃபைட் பண்ணார் சுரேஷ். அதை மறக்க முடியாது. இருந்தாலும் சுரேஷ் நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் போடலாம். இன்னொரு பேராசிரியருக்கு, என்னோட மூத்த பேராசிரியருக்கு அந்த இன்க்ரிமெண்ட் போடக்கூடாது. அவருக்கு காலதாமதம் படுத்தணுங்க என்பதற்காக அந்த நல்ல மனிதர் எனக்கு காலதாமதம் படுத்தினா அவருக்கு இந்த உலகில் இல்லை. அப்புறம் இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய தம்பி செல்வராஜ் ஒரு டீம் வச்சுட்டு ஒர்க் பண்ணாரு. கௌரவ விளையாடர்கள் இருபால் 1ஆம் ஆண்டு எம்எல்ஏ, 2ஆம் ஆண்டு எம்எல்ஏ, பிஎட், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் கொஞ்சம் அந்த அரங்கத்துக்குள்ளே வந்துட்டா இந்த ஃபியூச்சரில் இப்போ இருக்கிற 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு என்னுடைய கம்ப்யூட்டர் இந்த அரங்கத்தில் வந்து பேசுவதற்கான இடம் இல்லை. மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்கான இடம் என்பதை மறந்துவிடார்கள். இது என்னன்னா, இப்போ ஒரு படத்தில் போயிட்டு சினிமா பார்ப்போம். ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறோம்னா இங்கிலீஷே புரியாது. பக்கத்தில் உட்காந்து பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்க அப்படி கை தட்டினா நம்மளும் தட்ட ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகள்லாம் இங்கே நடக்குது. இது கரவொலி எழுப்புறது எப்போ எழுப்பணும்? ஒரு முக்கியமான தருணத்தில் மட்டும்தான் அந்த கரவொலி எல்லாம் எழுப்பணும். அதனால இந்த விழாவிற்கு நான் ஒரு 2 ஆண்டுகளாக சகோதரர் அவர்களை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு வரலாற்று மன்ற நிறைவு விழாவோ ஒரு துவக்க விழாவோ நடத்தணும்னு மூத்துச்சார்ட்ட சொல்லிட்டு இருந்தான். அவர் அதுக்கு இடம் கொடுக்காமல பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய தலைமையில் சகோதரர் சாரா அவர்களை கூப்பிட்டு விழா நடத்த போய் என்னோட தலைமையிலே அவரை வந்து நான் அழைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி கூறுறேன். இந்த பேசிய செல்வராஜ் நிறைய விஷயங்கள் சொன்னார். நமக்கு வந்து வாய்ப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை நட விட்டுறாதீங்க. நிறைய இன்னைக்கு போட்டி உலகம் 73 போஸ்ட்டு 77 போஸ்ட்டு தெரியல. குரூப் 1 ஆஃபீஸர் போஸ்ட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழலில், இன்றைய சூழலில் ஒரு டிஆர்பி எக்ஸாம் வச்சா நீங்கள் பாஸ் பண்ண பிறகு இன்றைய தினம் வந்து ஒரு 10 லட்சம் பேர் உங்க கூட போட்டி போடுறாங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு 15 லட்சம் பேர் உங்க கூட போட்டி போடுவாங்க. அதை மறந்துடாதீங்க. இந்த போட்டி உலகத்தில் நம்ம அரசு வேலைக்கு இன்றைய சூழலில் அரசு வேலைக்கு போகணும்னா கடவுளுடைய அருளாசை இருக்கணும், நம்மளுடைய கடின உழைப்பு இருக்கணும். கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம வெற்றி பெற முடியும். இந்த உழைப்பை உயர்வு தரும்.
உழைப்ப உயர்வதற்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆட்சி மற்ற அலுவலக பணியாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய உதவி பேராசிரியர் முனைவர் மா ராஜகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் மேடையில் அமைந்திருக்க பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். முதல்வர் அறிமுகப்படுத்தும் போது அலெக்சாண்டர் 2 பேரும் ஒரே காலேஜ் சொன்னாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் எந்த காலேஜ்னு சொல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரே யூனிவர்சிட்டி சொன்னாங்க. 2 பேரும் படிச்சிருந்தது இந்தியன் பொறியார் கல்லூரி. அதே மாதிரி 2 பேரும் பிஎட் மற்றும் பிஹெச்டி முடித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் கல்வியியல் துறை. அடுத்ததாக மேடம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கும் போது ஒய்ஃபைன்னு சொல்லும்போது ஒரு சலசலப்பு இருந்துச்சு. கல்லூரிக்கு ஒய்ஃபை வசதி கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் அந்த வயரிங் பண்ணதில்லை. ஏன்னா கனெக்ஷன் இந்த அளவு பிஎஸ்எல் கொடுக்கப்பட்டு என்னுடைய அறையில் நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வயரிங் பண்ணால் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வரல. வந்துச்சுன்னா ஃபுல் கேம்பஸும் சர்வீல் ஆகிடும். ஓகேவா? நல்ல சலசலப்பு நான் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக எனக்கு கொடுக்குற பணி என்பது சிறப்பு விருந்தினர் முனைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை எனக்கு நன்றி தெரியும். நான் புத்தரங்கத்தில் ஒரு வருடம் 8 மாதமும் வேலை பணியாற்றி கொண்டு இருக்கும்போது ஐயா அவர்களை நன்றாக அறிவேன். ஏன்னா எப்போ பேசும்போதும் சொல்லுங்கள் ஐயா தான் சார் சொல்லுவார். அவர் சார் அப்பவுமே துறை தலைவர், இணை பேராசிரியர், நான் ஒரு உதவி பேராசிரியர் தான். பேசும்போது யார் பேசினாலும் சொல்லுங்கள் ஐயா தான் சொல்லுவார். முதல் வார்த்தை அவ்வளோ மரியாதை எல்லாருக்கும் பேசுவார். பார்த்தீங்கன்னா எல்லாராலும் எளிதாக அணுகக்கூடிய மனிதர், எல்லோராலும் எளிதாக அணுகக்கூடிய அத்தகைய மனிதநேயமிக்க மனிதர்களை நாம் இது சிறப்பு விருந்தினராக நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு நம்ம கல்லூரிக்கு மிக பெருமை. ஐயா அவர்கள் பிறந்தது கோலார் தங்கவையர். ஐயா அவர்கள் பியூசி படித்தது பெங்களூர் ப்ரீ யூனிவர்சிட்டி. பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ வரலாறு படித்தது முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ் வெள்ளூர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏ அண்ட் எம்ஃபில் 2 டிகிரியும் பட்டங்களை பெற்றது அப்துல் ஹக்கீம் காலேஜ் மேல் விஷாலம். பிஹெச்டி பொறியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார். அப்படி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நெட் பாஸ்ட் தேசிய முகவெழுத்து தேர்விட்டு 1992 தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஐயா அவர்கள் முதலாக வேலைக்கு சேர்ந்த நாள் 1996 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிருஷ்ணகிரியில் பணியில் சேர்ந்திருக்கிறார். ஐயா அவர்கள் என்சிசி ஒருங்கிணைப்பாளராகவும் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 2001 2021 வரைக்குமே முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இணை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் முதல்வராக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூடலூர் 2021 24 வரைக்கும் பணி சேர்ந்திருக்கிறார். அந்த கல்லூரியிலிருந்து முதல்நிலையாக பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூரில் தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர், நெக்ஸ்ட் ஐபிஎஸ்சி கோஆர்டினேட்டர், அட்மிஷன் கமிட்டி, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இன் வேரியஸ் காலேஜஸ் கல்லூரியில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுடைய பணிகள் சிறக்க நம் கல்லூரி சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக பரிசு வழங்குதல். பல்கலைக்கழக தேர்வில் மதிப்பெண்ணில் முதன்மை பெற்றவர்களின் பெயர்களை வாசிக்க உதவி பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 2ஆம் பருவத்தில் கல்லூரி பாடவாரியாகவும் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி ஆண்டு விழா குழு சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக எம்எட் மாணவர்களுக்கு ஜோ ரூபஸ்ரீ காலேஜ் லெவல் ஃபர்ஸ்ட் எம்எட்ல Joe University, second year,
second semester college level first. அடுத்ததாக SM Delhi college level second MS. அடுத்ததாக மூன்றாம் தெரிந்தவர் P. அஜித் குமார். யாரோட எம்எட் மாணவர்கள் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, பொற்கொடி வாங்க. P. அஜித் குமாருடைய பரிசை பொற்கொடி பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக பாடவாரியாக முதலிடம் பெற்றவர்கள் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் ஜோ ரூபாஸ்ரீ. SM Delhi Curriculum Development and Design. Rupasri. அடுத்ததாக ஜோ ரூபஸ்ரீ Planning and Administration of Elementary Education முதலிடம். அடுத்தபடியாக ஜி சூர்யா அட்வான்ஸ் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததாக பிஎட் மாணவர்களுக்கான பரிசு. முதலாவதாக கல்லூரி அளவில் முதலிடம் பெற்றவர் இரண்டாம் பருவத்தில் மா கலைவாணி. அடுத்தபடியாக பா கீர்த்தனா மா கீர்த்தனா. வேற யாராவது வாங்க, பிசிக்கல் சயின்ஸ் ஏதோ வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக மா சங்கீதா இரண்டாம் இடம் கல்லூரி அளவில். ஒன்று கீர்த்தனா, மற்றொன்று மா சங்கீதா. மூன்றாம் இடம் ரா மோனிஷா. கல்லூரி அளவில் இரண்டாம் பருவத்தில் மூன்றாம் இடம் பெற்றவர் ரா மோனிஷா. அடுத்ததாக சப்ஜெக்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க மு அனுஷ்யா சைக்காலஜி ஆஃப் தமிழ். பல்கலைக்கழக அளவில், நம்ம கல்லூரியில் பல்கலைக்கழக அளவில். ராம் மோனிஷா தவறு மன்னிக்கவும். மா ஜாஸ்மின் சைக்காலஜி ஆஃப் இங்கிலீஷ். கொஞ்சம் நகருப்பா, யார் வராங்கன்னு பார்க்கணும்ல. கிளாப் பண்ணலாம், வரவரைக்கும் கிளாப் பண்ணலாம். ரா மோனிஷா pedagogy of mathematics. P. Mega pedagogy of mathematics. மற்றொரு P. Mega Sa Soumya pedagogy of physical science. A. Kavya
Faculty of Biological Science. A. Kavya, Faculty of Biological Science. Sa Bhuvaneshwari, Faculty of History. Pedagogy subject போடுறது general subjectல assessment for learningல 3 பேர் first prize. Number 1 Ko Devadarshini. Ko Devadarshini. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. A Gopika. K Sangeeta. A Gopika, A Sangeeta. Sangeeta போய் வேற ஏதாவது வாங்கிக்கோங்க. Child Rights and Production பாடத்தில் ராம் மோனிஷா. Child Rights and Production பாடத்தில் ராம் மோனிஷா. அடுத்ததாக என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பாடத்துல 3 பேர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நம்பர் 1 பா அருண்குமார், பா தீபலட்சுமி, சி யுகேஷ் குமார். யுகேஷ் குமார் நண்பர்கள் வாங்கிக்கோங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்தில் மா சங்கீதா. சங்கீதா பரிசு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மற்றும் சிறப்பு பரிசளித்த சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் என்னை சார்ந்தமாக்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களையும் இறைவனுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலூர் அரசு கல்வியியல் கல்லூரியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கல்லூரியுடைய முதல்வர் பொறுப்பு ஐயா அவர்களே, துறை பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, தற்பொழுது நிதியாளராக பதவி உயர்வு பெற்று செல்லக்கூடிய உங்களுடைய கண்காணிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு சுரேஷ் அவர்களே, இந்த ஆண்டு தங்களுடைய படிப்பை முடித்து வெளியுலகத்திற்கு செல்லக்கூடிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தற்பொழுது கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிக் கொண்டு வருகின்றேன். அங்கு சுமார் 1.5 ஆண்டுகள் பணி முடிந்தது.
இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் என்னுடைய முதல்வர் பணி அங்கு இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம்தான். தற்பொழுது இருக்கக்கூடிய முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் தான் என்னுடைய பட்டப்படிப்பை நான் முடித்தேன். என்னுடைய பெற்றோர்கள் கோலார் தங்கவேலில் தங்க சுரங்கம் என்ற பகுதியில் தான் பணியாற்றினார்கள். ஆகவே என்னுடைய தந்தை ஒரு மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்ததால் எங்களுக்கு வறுமை என்பது என்னவென்றே தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம். அங்குதான் என்னுடைய பியூசியை நான் முடித்தேன், பெங்களூர் த்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அதன் பிறகு என்னுடைய தந்தை பணி நிறைவு பெற்றதால் எங்களுடைய பூர்வீகமான இடத்திற்கு ஆற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திமிரி என்ற கிராமம் தான் எங்களுடைய பெற்றோருடைய ஊர். அந்த கிராமத்துக்கு நாங்கள் வந்தோம். அங்கு இருக்கும் பொழுதுதான் முதலாக பியூசி முடித்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல சேர்ந்தேன். 3 மாதங்கள் சென்றது. ஆனால் அரசு அதற்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அந்த பணியை நான் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் நான் ஒரு டீச்சராக தான் மாறிவிட்டேன். ஆனால் அதன் பிறகு பிஏ படித்தேன். எம்ஏ அப்துல் ஹக்கீம் கல்லூரி அங்கு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் எம்பில் பட்டம் பெறுவதற்கு முன்பாகவே த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் லெக்சர்ஷிப் என்ற மத்திய தேர்வை எழுதி அதில் நான் தேர்ச்சி பெற்றதால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் ஒரு அரசு கல்லூரியில் பணி கிடைக்கும் என்ற ஒரு ஆசையுடன் இருந்தேன். ஆனால் அப்போதைய தமிழக அரசு 1991ஆம் ஆண்டு தலைமையில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேலை வாய்ப்பை முடக்கிவிட்டனர். 91 இருந்து 95 வரை எந்த விதமான தேசிய அளவிலும் அல்லது மாநில அளவிலும் வேலை வாய்ப்பை நடத்தப்படவில்லை. அதன் பிறகு 95ஆம் ஆண்டு தான் டிஆர்பி தேர்வு எழுதி அந்த தேர்வில் 47 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் நான் பெற்று தமிழகத்தில் நான் எங்கு சென்றாலும் துறைத் தலைவராகத்தான் நான் செயல்பட்டேன். என்னுடைய முதல் அப்பாயின்மெண்ட் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி. அந்த கல்லூரியில் 4 ஆண்டுகள் பணியாற்றினேன். 2000ஆம் ஆண்டு செய்யாத அறிஞர் அண்ணா கல்லூரியில் 1 ஆண்டு. அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சுமார் 21 ஆண்டுகள் நான் படித்த கல்லூரியிலேயே விரிவுரையாளராகவும் இணை பேராசிரியராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றினேன். அங்கே இருக்கும் பொழுதுதான் ஐகோஸ்டைய கோஆர்டினேட்டராகவும் செயலாற்றினேன். அப்போது சேர்க்கப்பட்ட பல மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் இக்கல்லூரியில் பயின்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் வரலாற்றுத் துறையில் 8 மாணவர்களில் 7 மாணவர்கள் முத்துரங்கம் அரசு கல்லூரியுடைய எங்கள் மாணவர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது கூட எங்களுடைய கல்லூரியில் இருந்து 2 மாணவர்கள் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நிச்சயம் அன்று நாங்கள் விதைத்த விதை இன்றைய ஒரு விருட்சியமாக மாறி பலன் பெறுகின்றது என்று பார்க்கும்போது நிச்சயம் அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு முதல்வர் பொறுப்பை கொடுப்பதற்காக நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகில் இருக்கக்கூடிய கூடலூரில் பதவியேற்றேன். அங்கு 2.5 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது கடலூர் கல்லூரியில் நான் பணியாற்றி வருகின்றேன். உங்களுக்கு நான் என்ன ஒரு கருத்தை சொல்லலாம் என்று கருதும் பொழுது உங்களுக்கு தெரியாத கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் எங்களை விட படித்தவர்கள், அனுபவசாலிகள், திறமைசாலிகள். நாங்கள் என்ன உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம்? ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். உலகம் என்பதை நீங்கள் நினைப்பது போல் அல்ல. இங்கு எவ்வளவு சுதந்திரமாக நீங்கள் செயல்படுகிறீர்களோ அந்த சுதந்திரத்தை நீங்கள் வெளியில் சென்று பார்க்கும் பொழுதுதான் இன்னும் 2-3 ஆண்டுகள் பொறுத்துதான் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றி நீங்கள் ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் உழைக்க வேண்டும். இப்ப எம்ஏ படிக்கிறது, பிஎட் படிக்கிறது ஒரு பட்ட படிப்பு நமக்கு ஒரு தகுதி தான். நாம் ஒரு அரசு நிறுவனத்தில் ஆசிரியராக செல்வதற்கான ஒரே தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம்.
இது நமக்கு போதுமானதா என்று பார்க்கும்போது கிடையாது. இன்றைய உலகம் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, எங்கு சென்றாலும் போட்டி. தற்போது உங்களுடைய முதல்வர் சொன்னார் 71 இடங்களுக்கு 2,40,000 தேர்வாளர்கள் போட்டியிட்டார்கள் என்று. போட்டி என்பது மிக மிக கடினமானதான் இருக்கும். இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 நிகழ்வுகளை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று பயிற்சி. ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும் என்றால் பயிற்சி இருக்க வேண்டும். The experience makes man perfect சொல்லுவாங்க. என்னுடைய PhD ஆய்வு The growth of higher education in Vellore district. 10 ஆண்டுகள் என்னுடைய PhD நான் பார்த்தேன். 10 ஆண்டுகளுடைய வரலாற்றில் நாம் பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் தன்னுடைய மேல் படிப்பை படித்து ஒரு பட்டதாரியாக வெளியேறுகிறார்கள். அப்படி பட்டதாரியாக வெளியேறுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அரசாங்கத்துடைய வேலைகள் கிடைக்கின்றதா என்று பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறிதான். இப்படி எல்லாத்திலும் கேள்விக்குறி என்று நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியுமா? வரலாறு நமக்கு ஒன்றை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கின்றது. நீ உன்னுடைய கடமையை செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கப்பெறும். அந்த கடமை என்பது உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகள் தான். 2 மாதங்களுக்கு முன்பு கூட எங்கள் கல்லூரியில் பிஎட் எக்ஸாம் நடத்தினோம். இந்த கல்வியாண்டில் தான் முதலாக பெரியார் அரசு கல்லூரியில் பிஎட் எக்ஸாம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. இது நாள் வரை தனியார் கல்லூரியில் மட்டும்தான் நடந்து வந்தது. அப்பொழுது எங்கள் கல்லூரியில் சுமார் 700 மாணவர்கள் பிஎட் எக்ஸாம் எழுதினார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியான தான் யூனிஃபார்ம் இருக்கும். ரோல் நம்பர் பார்த்துட்டு போனோம், 5 நம்பர் இருக்கும், 2 நம்பர் இருக்காது. அப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா கூட இருக்கிற மாணவர்களுக்கு அது யாருன்னு தெரியாது. ஏன் என்று பார்க்கும்போது அது பல தனியார் பள்ளிகளில் இரகுலர் கோர்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப கூட நம்முடைய முதல்வரை கேட்டேன், நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை என்பது கிடையாதுன்னு. கல்லூரிக்கே வர மாட்டாங்க, அந்த நிறுவனத்துக்கு பணத்தை கொடுத்துட்டா எக்ஸாம் எழுத விடுவாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு ஒழுக்கம் வரும்? உங்களுடைய முதல்வர் கூட சொன்னாரு, இந்த அரங்கத்திற்குள் நுழைந்து விட்டால் மாணவர்களாகிய நீங்கள் பேசக்கூடாது, அமைதி காக்க வேண்டும் என்று. ஏன் அமைதி காக்கணும்? என்ன சொல்வது என்று நீங்கள் கேட்டால்தான். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் டீச்சரா போய் நிற்க போறீங்க அந்த இடத்துல. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நாம் என்ன விதைக்கின்றோமோ அதுதான் நாம் அறுவடை செய்வோம். நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே நாம் கருத வேண்டும். இன்றைய காலம் ஒரு போட்டி காலம். எங்கு பார்த்தாலும் வேலை இல்லை, சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீட்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அந்த கதையை மட்டும் கொஞ்சம் கேளுங்கள். அந்த கதையுடைய சாராம்சம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடந்தினால் நிச்சயம் ஒரு சாதனையாளராக உருவாவீர்கள். ஒரு நாட்டில் மன்னன் பதவி காலியாக இருக்கிறது. யார் அந்த மன்னன் என்று சொல்லும் பொழுதே ஒரு நிபந்தனையை அரசு கொடுத்திருக்கிறது. மன்னனாக வருபவர்கள் 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கும் பொழுது அந்த பதவி முடிந்த பிறகு அவர்கள் ஒரு காட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். அந்த காட்டில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கும். அந்த வனவிலங்குகள் இடம் சிக்கிக் கொண்டு அவன் மாண்டு விடுவார். ஆகவே எந்த ஒரு தனி மனிதனும் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். இதை நாம் பிரெஞ்சு புரட்சியை பார்த்திருப்போம். வரலாற்று மாணவர்களுக்கு சேரும். 16ஆம் லூயி கொல்லப்பட்ட பிறகு பிரான்சுடைய மன்னனாக வருவதற்கே மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். மன்னன் என்ற ஒரு பதவியே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்பொழுது நெப்போலியன் தானாக வந்து அந்த பதவியை சூட்டிக் கொள்வான். அப்பொழுது நிருபர்கள் கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்வான், பிரான்ஸ் நாட்டுடைய மணிமகுடம் தரையில் இருக்கிறது, அதை என்னுடைய வாளால் எடுத்து நான் சூட்டிக் கொண்டேன்.
இந்த ஒரு தைரியம் மட்டும்தான் நெப்போலியனை ஒரு சிறந்த ஒரு மனிதனாக மாற்றியது. உலகிலேயே பல மனிதர்கள், பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் நெப்போலியனுடைய வாழ்க்கை மட்டும்தான் வரலாற்றுக்கே ஒரு தனி சிறப்பு இடத்தை வகுத்து கொடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். பஞ்சாலிட்டிக்கு பெயர் போனவன் நெப்போலியன். எந்த ஒரு இடத்திலும் காலம் தாழ்த்தாமல் தன்னுடைய கடமையை முழுமையாக செயலாற்றியவன் தான் நெப்போலியன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு அதை தான் சொல்லுவேன். நாம் என்ன செய்கின்றோமோ அதை திடமாக செய்யும் பொழுதுதான் வரலாற்றில் நம்முடைய தடம் பதிக்கப்படுகின்றது. வரலாறு என்பது தனி அல்ல. இன்றைய நிகழ்வுதான் எதிர்காலத்துடைய வரலாறாக மாறுகின்றது. இப்படி பார்க்கும்போது அந்த நாட்டில் எந்த ஒரு மனிதனும் மன்னனாக வருவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரே ஒரு மனிதன் மட்டும் தைரியமாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டான். அவன் தைரியமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். இவன் பதவிக்கு ஆசைப்பட்டு மன்னனாக மாறி இருக்கிறான். இன்னும் 5 ஆண்டுகள் பொறுத்து இவன் காட்டில் விட்டால் எந்த மிருகம் இவனை அடித்து சாப்பிடுவோமோ என்று பயந்து மனித மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஆனால் மன்னனாக பதவியேற்ற அந்த தனி மனிதன் எதை பற்றியும் சிந்திக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் மிக திறமையாக செயல்பட்டு இருக்கிறார். 1 ஆண்டு சென்றது, 2 ஆண்டு சென்றது, 3 ஆண்டு சென்றது, 4, 5ஆம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது. அவருடைய பதவி நிறைவு பெற்ற பிறகு இப்பொழுது அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும். எப்படி ராமாயணத்தில் நாம 14 ஆண்டுகள் ராமன் காட்டிற்கு செல்ல நேரிடுகிறதோ, அதே மாதிரி வனவிலங்குகள் கொண்ட ஒரு காட்டிற்கு இவன் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிதி இருந்ததால் அவன் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறான். வெளியேற்றும் பொழுது அவன் சிரித்துக் கொண்டே வெளியே வருகிறான். வெளிவந்தவுடன் தன்னுடைய அலுவலர்களை பார்த்து, எனக்கு குதிரை பூட்டிய அந்த தேடித்தான் நான் செல்ல வேண்டும். அப்ப மக்கள் நினைக்கிறார்கள், இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இன்றைக்கு இவன் காட்டிற்கு செல்ல போகிறான், காட்டில் அவன் வனவிலங்குகளால் கொல்லப்படுகிற போகிறது, இப்போ ஏன் அவனுக்கு சிரிப்பு வருகிறது என்று. இருந்தாலும் அந்த தேவையில் இருந்தவன் வருகிறான். அந்த காட்டிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நீரோடை, ஒரு மிகப்பெரிய ஆறு, அந்த ஆற்றை கடந்து தான் செல்ல வேண்டும். அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த படகை ஓட்டுகின்ற அவனுக்கு சேவை செய்ய மறுத்து விடுகிறான். அப்பதான் அவன் சொல்கிறான், நான் இன்னும் மன்னனாகத்தான் இருக்கிறான், நான் வெளியே சென்ற பிறகுதான் என்னுடைய பதவி முடிகிறது, ஆகவே என்னை நீங்கள் இங்கிருந்து அந்த காட்டிற்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்ப இதுக்குள்ள அவனுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கிறது. நாம் 5 ஆண்டுகள் சுதந்திரமாக பணியாற்றினோம், சுதந்திரமாக செயல்பட்டோம், நாம் ஏன் பயந்து கொண்டு செல்ல வேண்டும்? அப்பொழுது அந்த படகை ஓட்டி செல்லக்கூடிய அந்த மாலுமி அவனை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்லி பார்க்கும்போது அங்கு அவர்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காடும் இல்லை. இவன் பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார்கள்? 5 ஆண்டுகள் பதவி முடிந்த பிறகு இந்த ஆற்றிற்கு அருகில் இருக்கக்கூடிய கடுமையான ஒரு வனத்தில் காட்டில் தான் அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் அங்கு காடே இல்லை. அப்ப காடே இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது அவன் என்ன செய்திருப்பான்? இங்குதான் நம்முடைய அறிவு கூர்மையை நாம் யோசிக்க வேண்டும். அவன் மன்னனாக மாறியவுடன் அவன் திறமையாக செயல்பட ஆரம்பித்தான். தன்னைத்தானே அவன் ஒரு சிற்பியாக மாற்றிக்கொண்டு ஒரு மன்னனுக்குரிய ஒரு கடமையை ஆற்றி தன்னுடைய முதல் ஆண்டு ஆட்சி காலத்திலேயே தன்னுடைய வேலையாட்களை வைத்துக் கொண்டு அந்த காடுகள் முழுவதும் அழிக்கப்பட்டது. இப்ப எல்லா மனிதர்கள் என்ன நினைச்சாங்க? நாம் காட்டுக்கு செல்ல வேண்டும், காட்டுக்கு சென்றால் கொல்லப்படுவோம் என்று. ஆனால் அவன் என்ன நினைத்தான் என்றால், அதிகாரம் நம்மிடம் வந்த பிறகு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். முதல் ஆண்டிலேயே காடுகள் அழிக்கப்பட்டது, காட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் கொல்லப்பட்டது. 2ஆம் ஆண்டு அங்கு முழுவதும் நகரங்கள் உருவாக்கப்பட்டது. 4ஆம் ஆண்டு தன்னுடைய நிர்வாகத்தை இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மாற்றிச் சென்றார். 5ஆம் ஆண்டு
அவன் அதிகாரத்தில் இங்கிருந்து அங்கு செல்லும் பொழுது எல்லா அதிகாரங்களும் மாற்றி அந்த இடத்திலும் அவன் மறுபடியும் ஒரு மன்னனாகத்தான் பதவியேற்றான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? சார்லஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சார்? ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொண்டோம், எதிர்காலம் என்பது இருண்டதாகத்தான் இருக்கும் என்று கனவு கொண்டிருக்கிறோம். தி இன்டர்நேஷனல் ஆம்னஸ்டி மனித உரிமைகள் நீங்க படிச்சிருக்கீங்க, பொது மன்னிப்பு ஸ்தாபனம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ், இட் இஸ் பெட்டர் டு லைட் எ கேண்டல். இருட்டை சபித்துக் கொண்டிருப்பதற்கு பதில் நீ ஒரு மெழுகுவர்த்தை ஏற்றினால் அந்த இடம் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் மாறிவிடும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, இதை தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முயற்சியை நாம் மேற்கொள்ளவில்லை. அந்த முயற்சியை தான் அந்த மனிதன் மேற்கொண்டான். தனக்கு மன்னன் என்ற ஒரு அதிகாரம் வந்த பொழுது தனக்கு ஆளுமை கிடைக்க பெற்று அவர் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்கு பதிலாக மக்களுடைய தேவைகளுக்காக உழைத்து அந்த காட்டையே ஒரு நாட்டையாக மாற்றினார். ஆகவே மாணவர்கள், நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நானும் ஒரு அரசு கல்லூரியில் தான் படித்தேன். நான் அரசு கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு கல்லூரியுடைய முதல்வராக வருவேன் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களா என்றால் கிடையாது. இதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நேற்று நான் சொல்கிறேன். நேற்று மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டே வந்தது. ஒரு மாணவனுடைய கட்டாம் மார்க் வந்தது. அவன் எக்கனாமிக்ஸ் வேணும்னு கேட்டான். அப்போ நானும் தான் அந்த அலாட்மெண்ட் பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் கிடைக்கல. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, வரலாற்றில் ஒரு இடம் இருக்குது, நீ சேர்ந்துக்கிறியாப்பா ஸ்ரீன்னா. அந்த பையன் தயங்கினான். உடனே அவர் என்ன சொல்றாரு, தம்பி நீ ஹிஸ்டரியில் சேர்ந்துட்டா நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாங்க. உடனே நான் சொன்னேன், ஏன் ஒரு முதல்வராக கூட வரலாம் இல்லையா? ஏன்னா நான் ஒரு வரலாற்று மாணவன், இன்னைக்கு நான் வரலாற்றுடைய பேராசிரியராக இருக்கிறேன். நான் ஒரு அரசு கல்லூரியில் பணிபுரியும் பொழுது ஏன் அவரால் ஒரு முதல்வராக வர முடியாது? தம்பி நானே ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் தான்டா, நீ தைரியமா பண்றான்னு உடனே அவன் சேர்ந்துட்டான். இதை நான் ஏங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு சார் இன்னும் 2-3 ஆண்டுகள் பொறுத்து நாமும் வகுப்பறைக்கு செல்வோம் ஆசிரியர்களாக. அங்க மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இன்னும் நாங்கள் 30 ஆண்டுகள் முடிந்து விட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இனி வரும் காலங்களில் ஆசிரியர்களாக வேலை செய்ய முடியாது என்று தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, ஆசிரியர்களை விட மாணவர்கள் மிக மிக திறமைசாலியாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் லெசன் பிளான் எழுதுறீங்களாமா? லெசன் பிளான் கடைபிடிக்கிறீங்களா? இப்பதான் எங்களுடைய கல்லூரிக்கு நேக்கோட விஜயம் செய்தது. எங்களுக்கு B+ என்ற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சது சார். இப்பதான் 10 ஆண்டுகள் பொறுத்து கிடைத்தது. யாருமே நினைச்சாகாது நேக்குக்கு போக முடியாது. நான் ஒரே காலம் நிச்சயம் நான் நேக்குக்கு போய் தான் வருவேன். ஏன்னா முத்துரங்க கல்லூரியில நான் ஐபிஎஸ்சியுடைய கோஆர்டினேட்டரா இருந்தேன் 3 வருஷம். அந்த கோஆர்டினேட்டரா இருக்கும்போது நேக்குக்கு என்னென்ன செய்யணுன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை அப்ப ஏன் பார்க்கும்போது, ஒவ்வொரு வகுப்புல நான் பார்க்கும்போது லெசன் பிளான் இருக்கிறதா தான் பார்ப்போம். முதல்ல அந்த லெசன் பிளான் பிரகாரம் நம்ம பாடம் நடத்துறோமா சார்? கேட்கறது ஈஸி சார். நீங்க மேலெட்ல வந்து நின்றுட்டு வகுப்பறை நடத்தும் போது தான் தெரியும். ஒரு காலத்திலேயே இந்த சமூகம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தது இந்த சமூகம். ஆனால் இந்த சமூகம் இப்பொழுது அப்படி அல்ல. ஆசிரியர்களை 3ஆம் இடத்தால் தான் தள்ளப்பட்டுள்ளது. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்றுதான் இன்றைக்கு பத்திரிகை பார்க்கிறதே தவிர, ஒரு ஆசிரியர் கடமையாக வேலை செய்கிறார், 5 மணி நேரம் வேலை செய்கிறார், மாணவருடைய நலனுக்காக வேலை செய்கிறார் என்ற எந்த ஒரு பாராட்டுகளும் இன்றைக்கு பத்திரிகைகள் தெரிவிப்பதில்லை.
ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றால் தான் பூகாம்பரமாக நீங்க செய்தித்தாள்கள் வரும், ஆசிரியர்கள் இந்த தவறு செய்தார்கள், ஆசிரியர்கள் வகுப்பறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அழகர் சொல்வாரு, the destiny of India is determined in the classroom. இந்த நாட்டுடைய தலையெழுத்து வகுப்பறையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு தான் முழுமையான ஒரு பார்க்குதலை நாம் அந்த இடத்தில் சொல்வோம், நீங்கள் வருங்கால ஆசிரியர்கள். அப்படி நீங்கள் வருங்கால ஆசிரியர்களாக வர வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதை நான் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஆசை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்களை விட நிறைய படித்திருக்கிறீர்கள். லெசன் கல்பறையை அப்படி நம்ம பாடம் நடத்த முடியுதுமா? ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுதுதான் தெரியும். ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருக்குன்னா நிச்சயம் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பாதி மாணவர்களுக்கு பிடிக்காது. இது வேணா நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஏன்னா பாடம் நடத்தும் போதே எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாட வசதியை செய்து கொடுக்க வேண்டிய வேண்டாம். நம்முடைய சைக்காலஜி எப்படி இருக்கணும்? டீச்சர் சைக்காலஜி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஒரு பையனுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாங்கள் எக்ஸாம் சென்டர்ல ஒரு ரவுண்ட்ஸ் தான் போவோம், யார் பாக்கெட்ல பிட்டு இருக்கிறது போகும்போதே கண்டுபிடிச்சிடுவோம். சார் இப்ப அப்பதான் சின்ன சின்ன பேப்பர்ல எடுத்து போவோம் சார், இப்பெல்லாம் செல்போன் எடுத்து போய் பக்கத்துல சேர்ந்தோம் சார். என்ன சொல்ல போனால் இந்த விஷயத்துல எனக்கு 29 ஆண்டுகள் நிறைவு பெற்றதுங்க கல்லூரி வாழ்க்கை. இன்னும் ஒரு ஆண்டு 30, ஒரு 3.5 ஆண்டுகள் நான் ஒரு பள்ளியில் பள்ளியில் பணியாற்றினேன். அப்படி பள்ளியில் பணியாற்றும் பொழுது நான் பிஎட் படிக்கவில்லை, எம்எட் நெட் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 95ல் அந்த நான் ஒர்க் பண்ணது ஆந்திராவில் ஒரு ஸ்கூல்ல. அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எத்தனை பேருக்கு பிஎட் இல்லைன்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு அதில் பிஎட் இல்லை. அப்போ என்ன நேரடியாக அவங்க சொல்லாம நிர்வாகத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லிட்டாங்க, இவர் ஒரு திறமையான ஒரு ஆசிரியர், இவரை நிர்வாகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இவருக்கு கரஸ்பாண்டன்ல பிஎட நீங்க உருவாக்கி கொடுக்கணுங்க. அப்போ கரஸ்பாண்டன்ல பிஎட் எங்க இருக்குன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் இருக்கு. அப்ப இவங்க கூட வேலை செய்த எல்லாமே போட்டாங்க. ஆனா என்னுடைய நிலை என்ன பார்க்கும்போது அது 95ஆம் ஆண்டே நான் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் தேர்ச்சி பெற்றதால் நான் பிஎட் படிக்கின்ற ஒரு வாய்ப்பை இழந்து இருக்கேன். இதை ஏன் நாங்கள் சொல்ல கேட்டீங்கன்னா, நம்முடைய திறமையை மற்றவர்கள் தான் மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்படி மற்றவர்கள் மதிப்பீடு செய்யும் போது அந்த திறமைக்கு ஏற்ற நாம் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும் பொழுதுதான் நாம் ஒரு வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற முடியும். ஆகவே மாணவ செல்வங்கள், இந்த கல்வியாண்டை நிறைவு சென்று நீங்கள் வெளியேறுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் ஒரு கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் சந்திக்க வேண்டும். வாழ்க்கையை எல்லாம் பயங்கரமாக கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்குதா, அந்த கஷ்டம் நம்ம எப்படி நம்ம அனுபவிக்கணும், அதை சந்தோஷமாக நீங்க ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பெற்றோர்களையும் ஒரு 5 மணி நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய தந்தை நாம் இந்த பட்டத்தை பெறுவதற்கு எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார், அவருடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை இது இருக்க வேண்டும் என்றால் நாம் உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டும் என்பது ஒன்றும் இல்லை சார். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணும் சார். படிப்பு சொன்னாலே கஷ்டமா இருக்கக்கூடிய காலம் இது. இப்ப நாங்க என்ன சொல்லணும் தெரியாது. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு. இப்ப நாங்க 95ல் இருக்கும் போது முதல் டிஆர்பி சந்தித்தோம். அப்போதே எங்களுக்கு ஒரு வேலைக்கு வந்து 10 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு காலமா இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு இடத்திற்கு 100 பேர் வேலை போட்டியிடக்கூடிய சூழ்நிலை. இப்போது ஒரு இடத்திற்கு 1,00,000 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு மக்கள் தொகை வளர்ச்சி பெற்றிருக்கிறது.
அப்ப அந்த லட்சத்தில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்படுகிறேன். வாழ்க்கையில் உழைத்தவர்கள் யாரும் கெட்டு போகவில்லை. உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது ஒரு மருத்துவர் தவறு செய்தால் ஒரு உயிர் தான் கொல்லப்படும். ஒரு டாக்டர் தவறான ஒரு சிகிச்சை அளித்தால் ஒரு நோயாளி தான் கொல்லப்படுவான். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்தால் இந்த சமூகமே பாடாகி போகும். இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலராக எதிர்காலத்தில் நீங்கள் திகழ வேண்டும். சீக்கிரம் முடிச்சிடறோம் சார். ஆகவே மாணவ செல்வங்கள், எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிந்தனையுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டும். நாம் வருவது ஒன்றும் கொண்டு வரவில்லை, செல்லும் போது ஒன்றும் கொண்டு போகவில்லை. அலெக்சாண்டருடைய வாழ்க்கையை நாம் வரலாற்றில் படிச்சிருப்போம். உலகம் முழுவதையும் தன்னுடைய காலனியில் இருக்கக்கூடிய அவன் இளமையான வயதிலேயே ஒரு அபூர்வ நோயால் இறக்கிறான். இறப்பதற்கு முன்பு அவன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறான், நான் இறந்த பிறகு என்னுடைய 2 கைகளும் இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும். அலெக்சாண்டர் இந்த உலகத்திலிருந்து எதையும் கொண்டு செல்லவில்லை என்று நானும் அதைத்தான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன். நற்பெயரை மட்டும்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த நற்பெயரை பெற வேண்டும் என்றால் நீ எவ்வளவுதான் நீ நல்லவனா இருந்தா கூட நல்லவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் சொல்றீங்க யாருன்னா, நான் இன்றைக்கு கூட என்னுடைய ஆசிரியர் நினைப்பேன். விஷால் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், டாக்டர் வண்ணமாறன். கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சியில் ராமூர் காலேஜில் பிரின்சிபால் வந்து ரிட்டையர்ட் ஆனார். என்னுடைய ரோல் மாடல் நான் அவரை தான் சொல்றேன். இப்படிதான் கிளாஸ்க்கு வரணும். கரெக்டா 9:30 மணிக்கு கிளாஸ்னா கரெக்டா 9:25 அவருடைய என்னென்ன தேவையெல்லாம் தெரிஞ்சுக்குவாரு. சாக் பீஸ், அட்டண்டன்ஸ், டஸ்டர், நோட்ஸ் எல்லாம். ஒரு நாள் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு அங்கிருந்து பையன் அனுப்ப மாட்டாரு. சாக் பீஸ் கொண்டு வா, அட்டண்டன்ஸ் மறந்துட்டேன், டஸ்டர் கொண்டு வந்து. ஒரு ட்ரெஸ் கோடுன்னு அவர் பார்த்தா சரி நாங்கள் கற்றுக்கணும். அவர் சொல்வாரு, நாம இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், நம்முடைய சம்பளத்துல மாசத்துல ஒரு 5% நம்முடைய ட்ரெஸ்க்காக நாம் பயன்படுத்தணும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி வகுப்பிற்கு செல்கிறோமோ அதை பார்த்து தான் மாணவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இப்ப நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறோம். ஏன் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறோம்? எங்களுக்கு கடலூர் அரசு கலைக்கல்லூரியில மாணவர்களுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் தான் கொடுத்திருக்கிறோம். நான் அந்த கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பிலிருந்தே அங்கே யூனிஃபார்ம் தான் இருக்குது. நிச்சயம் இன்றைய சமூகத்திற்கு அது மிக மிக தேவையானதுதான். ஒரு ட்ரெஸ் கோட் ஒரு ஆசிரியர்கள் செல்லும் பொழுதே மாணவர்களுக்கு ஒரு வாத்தியம் மாணவர்களுக்கு பிடிக்கணும் சார். அப்பதான் வாத்தியர் என்ன பாடம் நடத்துறாங்களோ அந்த பாடத்துக்கு மேல மாணவர்கள் கொஞ்சம் கவனிப்புடன் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஆசிரியராக செல்லும் பொழுது சில யோசனைகள் மட்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு மாணவனையும் பழிவாங்காதீர்கள். அதே போன்று மாணவனுக்கு சாபம் மட்டும் விடாதீங்க. ஏன்னா நான் கிருஷ்ணகிரி கல்லூரியில் முதல் ஆண்டில் பணிக்கு சேர்ந்தேன் 96. அப்போது 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவன் வீரமணி என்ற ஒரு மாணவன் இருப்பான். அது வந்து ஒரு கம்பைன் கிளாஸ். பாடம் நடத்தினே இருப்பான். திடீரென்று ஒரு கிளிய மாதிரி கத்துவான், எல்லாம் சத்தம் போடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு கழுத மாதிரி கத்துவான். ஒரு மாதிரி 2 நாள் சாக் பீஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படி திரும்ப அவன் நாய் மாதிரி குலைச்சா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு மட்டும் தான் சொன்னேன், நீ நாய் மாதிரி குலைச்சி என்ன அசிங்கம் பண்ண நினைச்ச, ஆனா நான் அசிங்கப்பட போறல, நீ தான் நாய் மாதிரி தெரு தெருவா கிருஷ்ணகிரியில சுத்த போகிற, நான் கண் கூட பார்க்க போறேன்னு சொன்னேன். நான் கண் கூட பார்த்தேன். அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? 3 ஆண்டுகள் பொறுத்து ஒரு நாள் வந்து, சார் நான் இன்றைக்கு வகுப்பில் பண்ணது தப்பு தான் சார், ஆனா அந்த தப்புக்கு நீங்க எனக்கு கொடுத்த சாபம் இருக்கு இல்லையா, அந்த சாபத்துல நான் இன்னைக்கு நாய் மாதிரி தான் சார் நான் தெரு தெருவா அழைத்து கொண்டிருக்கிறேன்.
அன்றையிலிருந்து இன்றைய வரை சுமார் 28 ஆண்டுகளாக நான் எந்த ஒரு மாணவனுக்கும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை. ஏன் என்று பார்க்கும்போது ஒரு மாணவன் அல்லது ஒரு குழந்தை அப்பா அம்மா உருப்படலன்னு சொன்னா நிச்சயமா உருப்பட மாட்டாங்க. பெற்றவங்க கையிலையும் ஆசிரியர் கையிலையும் சாபத்தை மட்டும் வாங்கக்கூடாது. ஆகவே உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசையாக சென்றால் நிச்சயம் மாணவர்கள் குடும்ப செய்வார்கள் என்று அடிக்குள்ள அடிச்சு விடு, அவர்களுக்கு நீங்கள் சாபத்தை கொடுக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை அது மாற்றிவிடும். ஆகவே அதிக நேரம் பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். மாணவ செல்வங்கள், எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் ஒரு ஊன்றுகோலாக கொண்டு சென்றால் பாலைவனத்திலும் ஒரு சோலைவனம் எப்படி கடவுள் உருவாக்கினாரோ அதே போல் உங்களுக்கும் நிச்சயம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இறைவன் கொடுப்பார். உங்களுடைய எதிர்காலம் செம்மையாக வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவன் நல்ல உடல்நலம், நல்ல பதவி எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அதை உடைச்சது எங்க சாரு தான். பெரிய பேர் இருக்கு, அது உருவாக்கிட்டு எங்க சாரு தான். எல்லா பசங்களையும் தன்னோட பசங்க மாதிரி பார்த்துப்பாரு. எனக்கு ஒரு அப்பாவா அங்க இருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் படிக்கும் போது ஊட்டி காலேஜுக்கு பிரின்சிபலா டிரான்ஸ்பர் ஆகி போறாருன்னு சொல்லும்போது நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆக்டர் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதம் கூடவே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு மேடை சாருக்கு நன்றி சொல்றது கிடைச்சதுக்கு உண்மையாவே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். Good afternoon, one and all. Being the Director of Physical Education, I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's occasion a resounding success. As William Arthur rightly said, feeling gratitude and not expressing it is like wrapping the present and not giving it. Today I take this opportunity to express my deepest sense of gratitude and appreciation to all those who make this event such a resounding success. To begin, on behalf of Government College of Education and all the students, I would like to thank our Chief Guest Dr. R. Rajendran, Principal, Periyar Government Arts College, Kadalur, who spared time from his busiest schedule and gave a very good advice, suggestions to the students. Thank you, sir. Now I place on record our gratitude to our Principal in charge, Dr. Armugam, for his generous support for this event. Thank you, sir. Next, I would like to thank our Associate Professors, Dr. Dhanalakshmi ma'am, and Assistant Professors, Dr. Rajakumar, Dr. Selvaraj, Dr. Alexander, and all guest lecturers, especially Dr. Padivkarasi, who made this stage a very beautiful one, and also the office bearer for their valuable contribution to make this event a grand success. Next, I would like to thank Mr. Suresh sir, our superintendent, who got promoted as a bursar to Virudachalam Arts College. Thank you, sir. Last but not least, I thank my dear students for your cooperation in making this function a resounding success, especially to Ms. Nandini, B.Ed first year students for comparing nice and unique. Thank you one and all.
நன்றி அம்மா. விழாவின் நிறைவாக எல்லோரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி விழாவை